friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல விரும்பி சாப்பிடுற மாதிரி சூப்பரான கேரட் பாயாசம் பண்ண போறோம். இத வந்து ரொம்ப நம்ம சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். அதே நேரம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பால் ரெடி பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துர்க்கேன். இப்போ இத வந்து ஒரு panல மாத்திரலாம். பால் வந்து பாதியா குறையணும். அப்பதான் வந்து பாயாசத்துக்கு அந்த ஒரு thickness, ஒரு creaminess கொடுக்கும். அப்பப்ப கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிர கூடாது. இப்போ பால் குறஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம மீதி பொருட்கள்லாம் ரெடி பண்ணிடலாம். அடுத்து நமக்கு வந்து ஜவ்வரிசி வேணும். நான் இன்னைக்கு வந்து 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்துர்க்கேன். இது சேக்கும்போது பாயாசத்துக்கு வந்து இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அத வந்து ஒரு panல மாத்திக்கோங்க. 1/4 கப் ஜவ்வரிசி. இது வந்து 4 டேபிள் ஸ்பூன். சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி. நான் வந்து ஒரு 1/2 கப் போல தண்ணி வச்சிருக்கேன். வச்சிட்டு ஜவ்வரிசி வேகட்டும். இப்போ அடுத்து நம்ம பாயாசத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூட கெட்டித்தன்மையும் க்ரீமினஸும் கொடுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு 10 ல இருந்து 12 போல முந்திரி பருப்பை கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் போல ஊற வச்சிருந்தேன். இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது சேக்கும்போது பாயாசத்துக்கு இன்னும் நல்லா இருக்கும். இப்போ அடுத்து ஒரு panல 1 டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் இதுல 10 போல முந்திரி பருப்பு அதை வந்து 1-2 உடைச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதை வந்து நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து கேரட்டை வதக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கப் துருவின கேரட் எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 1/4 கிலோ கேரட் இருந்துச்சு. அதை வந்து இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். ரொம்ப சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர் வேணும்னா நம்ம இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம், அது நல்லாயிருக்கும். கூடவே இன்னும் கொஞ்சமாக நெய், ஏன்னா வந்து நெய்யில் நம்ம கேரட்டை ரோஸ்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரி பருப்பு சேர்க்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தோம். இப்போ இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த கேரட்டோட பச்சை வாசனை இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததும் இதில் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கணும். உங்களுக்கு வந்து ரொம்ப இனிப்பு வேண்டாம், கொஞ்சம் மைல்டாக போதும் அப்படின்னா 1/2 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். இல்லைனா எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் நமக்கு தேவைப்படும். நான் வந்து 1/2 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்மளோட இனிப்புக்கு ஏற்றவாறு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்து விடுறப்போ சர்க்கரை உருகி இந்த மாதிரி வரும். இதுலேயே வந்து கேரட் வந்து 1 நிமிஷம் போல் வேகட்டும். அப்போ வந்து அந்த கேரட்லேயும் வந்து இனிப்பு நல்லா இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பராக வந்திருக்கு, நல்ல ஒரு கேசரி மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளோட ஜவ்வரிசி செக் பண்ணி பார்க்குறப்போ கரெக்டாக வெந்து வந்திருக்கு. அதை வந்து அந்த மீதி இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு தண்ணி அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ரொம்ப ஸ்டார்ச் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால இந்த மாதிரி வெறும் ஜவ்வரிசி இருக்கிற மாதிரி அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது நம்மளோட பால் செக் பண்ணி பார்க்குறப்போ பாருங்கள், நல்லா பாதியாக குறைஞ்சிருக்கு, நல்ல ஒரு க்ரீமினஸோட சூப்பராக வந்திருக்கு. அந்த ஏடெல்லாம் எடுத்து நம்ம உள்ளே விட்டுறணும், அப்போ தான் வந்து இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போது அப்படியே இந்த பால் எடுத்து நம்ம கேரட் மேலே சேர்த்துடலாம். அப்படி இல்லைனா இந்த கேரட் எடுத்து பால் மேலே சேர்த்தாலும் ஓகே தான், எதுனாலும் ஓகே தான். ரொம்ப ஓவராக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாயசம் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால தான் வந்து நம்ம பாதியாக குறைய வச்சுட்டு சேர்க்கும்போது அது வந்து நல்ல க்ரீமினஸோட சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு, அதை சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம வந்து வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட அந்த திக்னஸ் கொடுக்கும். இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சுருக்கோம்ல ஜவ்வரிசி, அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டு நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பரிமாறிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணலாம். ஏன்னா அது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். கொஞ்சம் கூட கீர் அந்த மாதிரி வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வைக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அது வந்து பாலில் கேரட்டை துருவி சேர்த்த மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கேரட் பாயாசம் வந்து கரெக்டான பதத்தில் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதனால் ரொம்ப கெட்டியாகவும் நம்ம பண்ணிட தேவையில்லை, இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி பருப்பு, அதையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான கேரட் பாயாசம் தயார். அவ்வளோதான். இதை வந்து நம்ம சூடாக சர்வ் பண்ணுறதுனாலும் ஓகே, அப்படி இல்லைனா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் சில்லுன்னு பரிமாறும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நமக்கு வந்து எந்த பதத்தில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சூப்பராக செய்யலாம். ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம். டடா, அவ்வளோதான், நம்மளோட கேரட் பாயாசம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.